எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஜெயந்தியை முன்னிட்டு வந்து மதுரையில வந்து ஒரு சுயேட்சை கவுன்சிலர் ஒருத்தர் என்ன பண்ண ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காரு. அந்த பிளக்ஸ்ல வந்து நம்ம தேவர் ஐயாவையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் வந்து இணைச்சு அந்த பிளக்ஸ்ல வந்து ஒண்ணா வச்சிருக்காரு. சரிங்களா? இத பார்த்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்துட்டு பிளக்ஸ வந்து தூக்குங்க, இந்த மாதிரி நீங்க வைக்க கூடாது, இது எப்படி வைக்கலாம், இது கரெக்டான ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பிளக்ஸ தூக்கணும். போலீஸ் வந்து இதை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இது மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் போட்டுருக்காங்க, வைக்காதீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடக்குது போலீஸுக்கும் அந்த கவுன்சிலர் அண்ணாவுக்கும். இப்ப வந்து என்னன்னா அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவர் பேசுற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் மக்கள் இருக்காங்களான்னு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன்னு பாத்துக்கங்களேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. போடுறேன் அம்பேத்கர் தேவையான வேலை வச்சிருக்காங்க. நீ சொல்றேன் நீங்க இயக்கத்தை வச்சுக்காங்க சொல்லலாம். தேவையான அம்பேத்கர் வேலை வச்சிருக்காங்களா? சாமி முன்னோட நாசமா போயிடும். தேவை சொன்னது சாமி முன்னோட தேவை சொன்னது சாமி கட்டம் எதுவுமே உண்டாம அம்பேத்கர் சொன்னாரு. சாமி அவங்க விஷயம் நடக்கிறதா இந்த பிரச்சனை என்ன தப்பு? இந்த காவல்துறை என்ன சொல்றாங்க, இவங்க பர்மிஷன் வாங்கல, அதனால எழுதுறாங்க. இதே மாதிரி தான் ரொம்ப அருமையா இருந்தது இந்த வீடியோ. ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ. ரொம்ப என்ன சொல்றது, அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க இல்லையா? முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்களுடைய போட்டோவையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய போட்டோவையும் வச்சதுல என்ன ஒரு இதா இருக்கு, ஒரு தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். இப்ப பாருங்க, என் ஃப்ரெண்ட் இவன் இருக்கான், இவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் இந்த மாதிரியான ஒரு ஜாதியை சேர்ந்தவர் தான். ஆனா என் கூட வந்து ஒற்றுமையா தான் இருக்கும். இந்த அண்ணன் வேற ஒரு ஜாதி தான், நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இல்லையா? எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க வந்து ஜாதியால பிரிக்கப்படல, அதனால எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. ஆனா எங்களை வச்சு நீங்க எல்லாரும் எங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி இருந்தாரு அந்த வீடியோல. ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப உண்மைதான் அவர் சொல்றது. இப்போ நம்ம தான் வந்து இடம் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ ஒரு ஜாதியால பிரிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதியை வச்சு அரசியல் பண்றதுக்காகவே நிறைய பேர் இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு இந்த ஜாதியில உள்ளவங்க ரொம்ப ரொம்ப அடக்குமுறைய கையாண்டு இருக்காங்க. அவங்க பெரிய ஜாதியா இருந்துகிட்டு இப்ப இருக்கவங்களை வந்து ரொம்ப இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது உண்மைதான், இல்லையெல்லாம் சொல்ல. ஒரு காலத்துல ஜாதி வாரியாக நிறைய பேரை வந்துட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. போராடி நிறைய பேர் வந்து விடுவிச்சிருக்காங்க. ஆனா இன்னுமே நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டு ஜாதி ரிலேட்டடான ஓட்டு நம்ம எத்தனை பேர் அதுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக இருக்காங்க சொல்லுங்க. ஜாதி ரீதியா ஓட்டு வாங்கணும்ன்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ஜாதிக்காரங்க நாங்க இவங்களுக்கு தான் போடுவோம், வேற யாருக்குமே நாங்க போட மாட்டோம். அதாவது நல்லது செய்யறவங்க 1000 பேர் வந்தா கூட ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான் அவனுக்குதான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க நிக்கீங்க சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு அவங்க மூலமா ஒரு ஆதாயம் கூட கிடைக்கல. அந்த ஜாதியை உயர்த்தணுங்கிறதுக்காக அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க சுய லாபத்தை தான் அனுபவிச்சுக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதாவது ஜாதி மதம் இது எல்லாமே வந்துட்டு எல்லா ஜாதியிலுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்க கெட்டவங்கிறது ஜாதியை பொறுத்தல்ல, பிறப்பை பொறுத்தல்ல. ஓகே, நீங்க வந்து எப்படி வந்து நடந்துக்கிறீங்கிறத பொறுத்துதான் நல்லவங்க கெட்டவங்க. அவங்களுடைய வீக்னஸே ஜாதி தாங்க தமிழ்நாட்டுல. உண்மைதான் இது, சரியா? அத வச்சுதான் இன்னைக்கு அரசியல் செஞ்சு இன்னைக்கு நம்மள ஆட்சி செய்யறாங்க. அதாவது நம்ம ஊர்க்காரங்க வேற வேற ஜாதியா இருந்து நம்ம ஆண்டா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, கரெக்டா? ஆனா யாரோ ஒருத்தங்க தெலுங்குக்காரங்களும் வடநாட்டுக்காரங்களும் நம்மள ஆட்சி செஞ்சா நமக்கு பிடிக்குது. இது வந்து ஒரு உதாரணமே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, செஞ்சிக்கோட்டையில வந்து இருக்கிறப்ப வந்து செஞ்சிக்கோட்டை இருந்தது இல்லையா? அப்ப சீமான் அண்ணா கூட வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அதுக்காக போராட்டம்னா வந்து ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்து அவருக்கு எதிராக நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து. அப்ப வந்து செஞ்சிக்கோட்டைங்கிறது வன்னியர் கோட்டை, அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கோனார் கோட்டை
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அத நிறைய பேர் வந்து வன்னியர் கோட்டை, கோனார் கோட்டையில் அப்படின்னு நிறைய பேர் வந்து வன்னியர் சங்கத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சுட்டு சண்டைக்கு வந்திருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் மராத்திய கோட்டைன்னு சொன்னாங்க. எதை செஞ்சி கோட்டைய வந்து மராத்திய கோட்டைன்னு சொன்னாங்கல்ல, காலகாலமா அதான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப எல்லாம் இவங்க கொந்தளிக்கல. அப்ப ஏன் போய் கேட்டுக்க வேண்டியதானே? எப்படி வந்து வன்னியர் கோட்டையை வந்து நீங்க வந்து வன்னியர்களால் கட்டப்பட்ட கோட்டையை வந்து மராத்திய கோட்டைன்னு சொன்னீங்கன்னு கேட்டுக்கலாம்ல, கேட்கல. ஆனா கோனார்கள் கட்டிய கோட்டைன்னு சொல்றவன மட்டும் உடனே வந்து போய் கேக்குறீங்க, சண்டை போடுறீங்க. அவர் சொன்னதுக்கு உடனே எகென்ஸ்டா வந்துட்டு ஒரு வீடியோவா போட்டு போட்டு தள்ளுறீங்க. உங்க சமூகத்துல எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஐயோ நம்மளுடைய கோட்டையை வந்து இப்படி சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. இப்ப வந்து அதன் மூலமா இப்ப இந்த ஜெனரேஷன் பசங்களை தூண்டி விடுறது, நம்ம கட்டினது இவங்க இப்படி சொல்றாங்க தூண்டி விட்டு, அதாவது அவங்க எல்லாம் நார்மலா இந்த 2K கிட்ஸ் இருந்தா கூட நீங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சேர்த்து அவங்கள வந்து கெடுத்து ஜாதி வெறி பிடித்தவர்களை ஆக்குறதே நீங்க தான். பெரியவங்கன்னா சின்ன பசங்களுக்கு இது இல்லப்பா அது இல்லப்பான்னு சொல்லி தரணும். அதை விட்டுட்டு அவங்கள ஜாதி வெறியர்களை ஆக்குறதே நீங்க உங்களை மாதிரியான ஆட்கள். அப்ப அன்னைக்கு மராத்திய கோட்டைன்னு ஊரு சொல்லிட்டு இருக்கப்பெல்லாம் தெரியாம இன்னைக்கு கோனார் கோட்டைன்னு சொன்னோம்ல, அப்ப ஊர்ல யாரோ ஒருத்தங்க வேற மாநிலத்துக்காரங்க வந்து ஆண்டா உங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து சொன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து எதிர்கொள்ளணும்னு தோணுது இல்லையா? இதுல உங்களோட ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த ஜாதி தான் நம்ம நாட்டுல நம்ம இந்த அளவுக்கு அடிமைத்தனமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அதுதான் மெயின் காரணமே ஜாதிதான். அது யாரு பிரிச்சாங்களோ யாரு எப்படி இருந்தாங்களோ அந்த காலத்துல நடந்துருச்சு. அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, இனிமே அதை எப்படி மாத்தணுங்கிறதுதான் பாக்கணுமே தவிர அது அப்படியே இருந்துச்சுன்னா அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வந்து பிரசண்டா ஃபியூச்சரா எந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறத எல்லா தலைவர்களா இருக்கட்டும், இனிமே வரப்போற ஜெனரேஷனா இருக்கட்டும், அதுல வந்து முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு அவங்க அப்படி பண்ணுனாங்க, கொடுமைப்படுத்தினாங்க இல்லைன்னு யாருமே சொல்லலையே. கொடுமை நடந்ததுதான், உண்மைதான். அது பட்டிருக்கோம் எல்லாமே தான். அப்படியே சொல்லிட்டு இருந்தா எல்லாம் வந்துருமா? அதே இது நீ எத்தனை வருஷத்துக்கு இந்த ஜாதியை கட்டிட்டே போவீங்க சொல்லுங்க. தெரியல எனக்கு. இந்த ஒரு ஜாதியை வச்சுக்கிறதுனால இன்னைக்கு உங்களை எப்படி ஆட்சி செய்யறாங்க பாருங்களேன். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜாதிங்கிற ஒரு விஷயத்த குறிச்சிட்டு இருக்க ஒருத்தன் வந்து எப்படின்னா கடவுளை வந்து கும்பிடுவதற்கு கூட தகுதியற்றவன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க, 1952 அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. 50 வருடங்களுக்கு முன்னாடியே ஜாதியை வச்சு அரசியல் செய்யறவன் ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு தலைவனாகவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படியே அங்க நடக்குது. எல்லா இடத்துலயும் ஜாதி வச்சுதானே பண்றீங்க. ஜாதி வாக்கெடுப்பு, ஜாதி ஏன் ஜாதிக்காரன் போடுவான் நாளை பாத்துருக்கீங்க. ஜாதிக்காரங்க அவங்க அவங்களுக்குதே போடுவோம், நீங்க என்ன சொன்னாலும் போட மாட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட எனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சுப்பேன் நானு. வேற என்ன சொல்ல முடியும்? அப்படி நம்ம ஏதாச்சும் சொல்லி நம்ம தான் ஜாதியை தூண்டி விட்டோம், நம்ம மேல கேஸ் போடுறதுக்கா? இந்த பம்பே வேண்டாப்பா, நீங்க யார் கேட்டாலும் என்ன ஜாதியை வேணாலும் போட்டு ஆட விடுங்க சாமிட்டு வந்துருவோம் நானு. சரியா? இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஜாதியால ஒரு அரசியல் செய்யறது வந்து மோசம். அந்த அரசியல் செய்யறதுக்கு உடந்தையா இருக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்கும். இப்ப அவர் வந்து அந்த கவுன்சிலரை நான் வச்சாங்க இல்லையா, அந்த பிளக்ஸ் நல்லா இருந்தது இல்ல? அதே மாதிரி அது எல்லாருமே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. பாருங்க எவ்வளவு அழகா ஒற்றுமையா எங்க தலைவர்களும் ஒற்றுமையா இருக்காங்க, நாங்களும் ஒற்றுமையா இருக்கோங்கிறது அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்கல்ல. அந்த இதை வந்து அது வந்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையாயிடுவாங்களாமா. இப்ப மக்கள் ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா நாங்க அரசியல் பண்ண முடியாது இல்லையா? மக்கள் ஒற்றுமை இல்லாதப்பதான் நாங்க அங்க போகுது, அங்க வந்து எங்களுடைய கிளர்ச்சி எல்லாத்தையும் பண்ணி அதுல அரசியல் செஞ்சு நாங்க ஆதாயம் தேட முடியும். மக்களும் ஒற்றுமையாயிட்டு என்ன ஆகுறது நிலைமை? நாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒற்றுமையை ஆக்க விட மாட்டோம். நாங்களே எப்பாச்சும் ஆவோம், ஒற்றுமை ஆவோம். அதை நீங்க வந்து பண்ணக்கூடாது, அதனால பிளக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க 1000 பிளக்ஸ் எடுத்தாலும் நாங்க வந்து ஒற்றுமையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. சரிங்களா? ஓகே, சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிளஸ் வைக்கணும்னு இனிமே வருங்காலத்துல இப்பெல்லாம் வச்சு நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ் செய்யப்பா, குட்டி பசங்களா, 2K கிட்ஸ், நீங்க எல்லாம் எதற்கோ பிளக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க. யாரு உங்க விஜய் அண்ணா, அஜித் அண்ணா, அந்த அண்ணா, இந்த ஹீரோ, அந்த ஹீரோ, முதல்ல தலைவர்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா?
அதெல்லாம் கொஞ்சம் காலங்களுக்கு தூக்கி போட்டுட்டு குப்பையில போட்டுட்டு இந்த மாதிரி பிளக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு விடுங்க, உங்களுக்கு புண்ணியமாச்சு கிடைக்கும். சரியா? நீங்க எல்லாரும் சமூகத்துல மாற்றத்தை உண்டு பண்ணணும். இப்ப எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து உண்டு பண்ண முடியுமா? நாங்க வீடியோ தான் போட முடியும். நீங்க டூகே கிட்ஸ் தான் இனிமே எங்களை தாங்கி செல்ல போறீங்க. அப்ப நீங்க எல்லாம் தான் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். அதனால கொஞ்சம் உங்க அக்கா மாதிரி நினைச்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சரியா? அப்போ இந்த பிளக்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து ஏன் வந்து எகென்ஸ்டா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. போலீஸ் அந்த சார் வந்துட்டு உடனே எடுக்க சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு இதை கேட்டோம்னா ஊர்ல அத்தனை பிளக்ஸ் இருக்கு, அத்தனை பிளக்ஸ் இருக்குதானே, அதான் ஏன் சொல்லாம இந்த பிளக்ஸ் மட்டும் தனியா சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப எல்லா பிளக்ஸுக்கும் இந்த மாதிரியான ரூல்ஸ் நீங்க கொண்டுட்டு வந்து இந்த பிளக்ஸ் வச்சவங்களையும் தப்பா சொன்னா ஓகே, அதை எடுக்கணும் சொன்னா ஓகே. எல்லாரும் கேட்கல, இவங்களை மட்டும் கேட்டா எப்படி? அப்ப இது ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தானே அவங்க நினைப்பாங்க. இது அவங்க சொல்றத நான் சொல்றேன். ஓகே, அதனால பிளக்ஸ் வைக்கிறதே இல்லே, நான் எங்கேயுமே வைக்காதீங்க. இப்ப விஜய் கூட்டத்துல கூட தான் ரோட் ஷோ நடந்தது. அந்த ரோட் ஷோல வந்துட்டு பிளக்ஸ் வந்து ரோட்டை தாண்டி தான் வச்சுட்டு போகணும். ரோட்டுக்குள்ள வச்சதுனாலதான் கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் வந்து இதாச்சு. அப்ப யாருமே போலீஸ் அங்க இறந்தீங்க தானே, அப்ப ஏன் யாருமே கேட்கல இங்க பிளக்ஸ் வச்சத? இந்த மாதிரி கூட்டம் வரும், போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தடுத்து விடுங்க, இல்லைன்னா அந்த இடத்திலே வந்து ஸ்பாட்லயே வந்துட்டு பிளக்ஸ் எல்லாம் தூக்கி எறிங்க. மக்களோட உயிரோட பிளக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, மக்களுடைய வாழ்க்கையோட ஜாதி முக்கியம் கிடையாது. ஓகே, அதனால வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்களுக்கு என்ன சொல்றது, அவரை மாதிரியெல்லாம் ஒரு அருமையான மனிதரை வந்து பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்ப நாளா வந்து அவங்க எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு சன்னியாசம் பூண்டவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப வந்து அவர் சொன்னதெல்லாம் இன்னுமே இந்த காலத்துல நடக்குது பாத்தீங்களா? அவர் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து கூடு கட்டி, புறாக்கள் கூடு கட்டி வாழ்வதை போல் மனிதர்களும் வாழ துவங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் நம்ம எல்லாரும் பிளாட் சிஸ்டம்ல வாடுறோம் இல்லையா, அததான். அதுக்கப்புறம் வந்து பாலை காசு கொடுத்து வாங்குற மாதிரி தண்ணிய காசு கொடுத்து வாங்குவோம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மைதான். பாலை வந்து எப்படி கொடுக்குறோமோ காசு கொடுத்து வாங்குவோம். இப்ப தண்ணி பாட்டெல்லாம் பிஸ்லரி, கிண்ணு இதெல்லாம் இப்படி வாங்குறோம் இல்லையா, 20 ரூபா 30 ரூபா கொடுத்து, அது மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அதுக்கப்புறம் விளைநிலங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றது, விளைக்கப்படும் நிலங்கள் எல்லாமே விளைநிலங்களாக பிளாட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி அவர் வந்து சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? கிரேட் இல்ல? இதெல்லாம் வந்து உண்மையாவே தெய்வீக தன்மை உள்ளவங்களாலதான் அதெல்லாம் வந்து சொல்ல முடியும். எனக்கு வந்து யூஸ்வலா வந்துட்டு நம்ம தலைவர்கள் காமராஜர் ஐயாவா இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவர் ஐயாவா இருக்கட்டும், சில தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே ஏண்டவங்கள கல்யாணம் பண்ணிக்காம இவங்களுடைய வாரிசுகள்லாம் வராம இந்த நாட்டுக்காக இப்படி வந்து தியாகம் பண்ணிருக்காங்க எனக்கு தோணி. நாட்டுக்காக இவங்களுக்கு தியாகம் பண்ணி என்ன ஒண்ணுமே ஆகல. ஒரு இவங்களுக்காக தியாகம் பண்ணிருக்கணுமா? அவங்க குடும்பத்தோட இருந்து இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே பேரை தான் எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல யாருமே வைக்கிறது இல்லை இல்லையா? ஒருவேளை அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அவங்களுடைய வாரிசுகள்லாம் இன்னைக்கு வந்திருந்தா அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தங்க ஷைன் ஆயிருப்பாங்க. அவங்க பேரு இல்லைன்னா கூட ஒரு அறக்கட்டை மாதிரி செஞ்சு எத்தனை பேருக்கு நல்லதாச்சும் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க அவங்க எல்லாம் அப்படிங்கறத என்னுடைய ரொம்ப நாள் கஷ்டம். அதாவது நம்மளுடைய ஒர்க்கையும் கரெக்டா பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்லயும் வந்து ரொம்ப இதா இருக்கும். இப்ப தியாகம் பண்ணி இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. சரியா? தியாகத்தினால இந்த மக்கள் அதெல்லாம் நினைக்கிறாங்களே இன்னைக்கு பாதி பேருக்கு தெரியறது இல்ல. காமராஜர் ஐயானா யாருன்னு தெரியறது இல்ல, முத்துராமலிங்க தேவர் ஐயானா யாருன்னு தெரியறது இல்ல. சரி, ஓகே, பாப்போம். நன்றி மக்களே. பாய்.